கரெக்டாக கிளாத்தில் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி பாருங்கள். அடுத்தது கட் பண்ணால் மட்டும் எப்படி தெரியும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் இருக்குல்ல அதை வந்து கட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இதில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டர் நாட்ச் எங்கெங்கே நாட்ச் எல்லாம் நம்ம போட்டிருக்கோமோ அதையும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். சென்டர் நாட்ச், அப்புறம் ஃப்ரண்ட் நாட்ச், அடுத்தது ஈஸ் நாட்ச். ஓகே, இது எல்லாமே 1 by 1 கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஈஸ் நாட்ச் வந்து கட் பண்ணணும். இந்த இடத்துல இன்னொன்று ஹெம்லைனை நம்ம கட் பண்ணலை. எதுக்குன்னா நம்ம அந்த இடத்துல கிராஸாக ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெம்லைனை வந்து கட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த பீஸை வந்து நம்ம எடுத்து ஓரம் வச்சிடலாம். அடுத்தது பட்டி. இதே ஆர்டரில் தான் கட் பண்ணணுமான்னு இல்லை. ஃபேப்ரிக்கை ரொம்ப ரொட்டேட் பண்ணாமல் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹேண்டில் பண்ணுற விதத்தை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாமே தவிர ஃபேப்ரிக்கை ரொட்டேட் பண்ண வேண்டாம். சரிங்களா? இப்போது இந்த பீஸை நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல பிளேஸ் பண்ண போகிறேன் கரெக்டாக. ஓகேவா? இதை அப்படியே பிளேஸ் பண்ணி நான் இங்கே வந்து இதை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்படி பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போது இந்த இடத்தையும் நமக்கு 2 பீஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இதையும் கையோட கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் எதுன்னு தெரியறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பீஸ் சரிங்களா, இந்த பீஸில் வந்து நாட்ஸு வந்து சென்டராக சின்னதாக வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டுட்டு அகெயின் வந்து இங்கே 1/2 inch தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த 1/2 inchையும் நம்ம வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அந்த அதாவது அந்த ஃபேப்ரிக்லேயும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதை நான் ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு சொல்கிறேன், கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஃபேப்ரிக்கையும் நம்ம 4 பீஸ் இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணுறப்போ நமக்கு மூவ் ஆகாது. ஏன்னா நம்ம கிளாத்தோட சேர்த்து தான் பின் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு இந்த இடம் மூவ் ஆகவே செய்யாது. ஓகே, இப்போது இந்த பீஸ் நமக்கு வேண்டாம், இதை எடுத்து ஓரம் போட்டுடலாம். அடுத்தது ஒரு புட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் இந்த